விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டி நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வெல்கம் டு ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஸ்பார்க்லிங் நியூ இயர் சேல். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. ஸ்பார்க்லிங் நியூ இயர் சேல். ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். வணக்கம். செய்திச் சுருக்கம். வாஜ்பாய் காலில் விழுந்ததை திமுக மறந்துவிடக் கூடாது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டார். அப்போது 1999 ஆண்டு வாஜ்பாய் காலில் விழுந்ததை திமுக மறந்துவிடக் கூடாது. பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசில் 5 ஆண்டுகளாக 8 அமைச்சர் பதவியை அனுபவித்ததை மறந்துவிடக் கூடாது என நாகேந்திரன் சொன்னார். 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தார்கள். நமது தமிழகத்தில் கொடுத்தது அது திண்டுக்கல்லுக்கு ஒண்ணு. அண்ணன் அமைச்சராக இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பெற்று தந்தது அண்ணன் EPS அவர்கள். யாரும் மறக்க முடியாது. இவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி அல்லது மத்திய அரசுடைய திட்டம் நேரடியாக எதையாவது இவர்கள் போய் பார்த்து பேசி வாங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுகிற வேலை. எந்த திட்டத்தை எடுத்தாலும் ஸ்டிக்கர் ஒட்டுகிற வேலை. இவர்கள் போடுகிற ஒவ்வொரு திட்டத்திலும் மத்திய அரசுடைய பணம் 60% இருக்கிறது. 60%. ஆனா எல்லாமே தாங்கள் செய்தோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறார். இன்றைக்கு அவங்க கேட்கிறார், நீங்கள் போய் அண்ணா நீ பேசப்பா, இவர் போய் பிஜேபியோட கூட்டணி வைக்கலாமா? இவர் கேட்கிறார். 1999 ஆண்டு மதிப்புக்குரிய வாஜ்பாய் அவருடைய காலிலே போய் விழுந்தவர்கள் தானே திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்பதை மறந்துவிட. அன்றைக்கு மட்டும் 5 ஆண்டுகள் 8 அமைச்சர்கள் பாரதிய ஜனதாவோடு இருந்து அவ்வளவையும் அனுபவித்தீர்கள். நீங்கள் மறந்துவிட்டீர்கள். ஆனால் இன்றைக்கு உருவாக்கக்கூடிய கூட்டணி ஒரு அற்புதமான கூட்டணி, இயற்கையான கூட்டணி. ஏதோ நாங்கள் மேடையில் இருக்கிறவர்கள் கூடிய கூட்டணி அல்ல. இது இறைவனால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஜனசங்கம் 1986 ஜனசங்கம் காலத்திலிருந்து இன்றைக்கு உருமாறி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் அற்புதமான கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து உருவாக்கிய அற்புதமான கூட்டணி. இந்த கூட்டணி நிச்சயமாக தேர்தல் வரும், கூட்டணி நல்ல முறையில் வரும், செய்தி தேர்தல் நடைபெறும், வாக்கு எண்ணிக்கை தொடரும். அது முடியும் போது மறுநாளே அண்ணன் EPS அவர்கள் கவர்னர் மாளிகையிலே போய் எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் அப்படி பதவியேற்கக்கூடிய காலம் வரும். விஜயகாந்த் நினைவு தினம், தலைவர்கள் அஞ்சலி. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், முருகன், சீமான் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஏழை மக்கள் மீது பெரும் பரிவு கொண்டு அனைவருக்கும் உதவும் தன் உயர்ந்த உள்ளத்தால் தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்ற எனது அருமை நண்பர், இந்த நாளில் அவரது நற்பணிகளை நினைவு கூர்கிறேன் என அவர் கூறியுள்ளார். அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் தமிழக மக்களின் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது விஜயகாந்த் குரு பூஜை விழா சிறப்பாக நடக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். தீபமேற்றும் நாள் விரைவில் வரும். நீதிபதி சுவாமிநாதன் பரபரப்பு பேச்சு. மத அடையாளம் அணிய கூச்சப்படக்கூடாது. கம்பராமாயணத்தை எழுதிய கம்பர் பிறந்த ஊரான மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தூரில் கம்பர் விழா நடந்து வருகிறது. துவக்க விழாவில் சென்னை ஹைகோர்ட் நீதிபதி GR சுவாமிநாதன், மயிலாடுதுறை மாவட்ட நீதிபதி சத்தியமூர்த்தி, மத்திய அரசு வழக்கறிஞர் ராஜேந்திரன் மற்றும் தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். கம்பனும் வைணவமும் என்ற நூலை வெளியிட்ட நீதிபதி சுவாமிநாதன் பேசுகையில், தீபம் ஏற்றக்கூடிய நாள் விரைவில் வரும் என்றார். மத அடையாளங்களை அணிய கூச்சப்படக்கூடாது எனவும் கூறினார். எனக்கும் அந்த தீபத்துக்கு என்ன பொருத்தம் எனக்கு தெரியல. நான் திருக்கோளுக்கு ஏற்ற போறாங்கன்னா அந்த தீபத்தை ஏற்ற போறோம்னு கிளம்பினேன். யார் நம்ம தான் நினைக்கிறேன். ஐயா நீங்களே ஏற்றக்கூடாதுங்க ஐயா, உங்களை ஏற்ற அனுமதிக்க மாட்டாயா, உட்காருங்க அவங்க இடத்துலயே அப்படின்ட்டார். ஒண்ணுமே ரொம்ப ஏமாற்றமா போயிடுச்சு எனக்கு. பரவாயில்ல, தீபமேற்றுடைய நாள் வரும் உறுதியா நம்புறேன். ராஜ்யசபாவில் காலியாகும் மாநில கட்சிகள் பிரதிநிதித்துவம். ராஜ்யசபாவில் மாநில கட்சிகளின் எம்பிக்கள் எண்ணிக்கை குறைந்தபடியே வருகிறது. அடுத்த 2 ஆண்டுகளில் சில மாநில கட்சிகளின் எம்பிக்கள்
ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதே கஷ்டம். உத்தவ் தாக்கரேயின் சிவசேனாவுக்கு 2 ராஜ்யசபா எம்பிக்கள் உள்ளனர். இதில் ஒருவரான பிரியங்கா சதுர்வேதியின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஏப்ரலிலும், இன்னொரு எம்பி சஞ்சய் ராவத்தின் பதவிக்காலம் 2028 ஜூலையிலும் முடிகிறது. இவர்களுக்கு பின் இந்த கட்சியிலிருந்து யாரும் ராஜ்யசபாவுக்கு வர முடியாது. காரணம், மகாராஷ்டிரா சட்டசபையில் இந்த கட்சிக்கு போதிய எம்எல்ஏக்கள் இல்லை. இதேபோல மாயாவதியின் பகுஜன் சமாஜுக்கு தற்போது ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி மட்டுமே உள்ளார். அவரது பதவிக்காலம் 2026 நவம்பரில் முடிகிறது. இவரும் மீண்டும் ராஜ்யசபா எம்பியாக முடியாது. காரணம், உத்தரப்பிரதேச சட்டசபையில் பகுஜன் சமாஜுக்கு போதிய எம்எல்ஏக்கள் இல்லை. ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தியின் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு ராஜ்யசபாவில் ஒரு எம்பி கூட கிடையாது. அதிமுகவுக்கு 4 ராஜ்யசபா எம்பிக்கள் உள்ளனர். 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டுமே ராஜ்யசபாவுக்கு மீண்டும் எம்பிக்களை அனுப்ப முடியும். மற்ற மாநில கட்சிகளான லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாதி, இடதுசாரிகளின் நிலையும் இதுதான். இண்டி கூட்டணிக்கு ராஜ்யசபாவில் 80 எம்பிக்கள் இருக்கின்றனர். இதில் காங்கிரசுக்கு 27 எம்பிக்கள் உள்ளனர். ஆனால் வரும் ஆண்டுகளில் காங்கிரஸ் எம்பிக்களின் எண்ணிக்கையும் குறையும். பாரதிய ஜனதா கூட்டணியில் 133 எம்பிக்கள் உள்ளனர். இதில் பாரதிய ஜனதா எம்பிக்கள் 103 பேர், நியமன எம்பிக்கள் 7 பேர் அடங்குவர். வரும் ஆண்டுகளில் இது மேலும் அதிகரிக்கும். காரணம், பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா தான் ஆட்சியில் உள்ளது. காங்கிரஸ் இல்லாத பாரதம் என கூறி வருகிறார் மோடி. இந்த நிலையை பார்த்தால் மாநில கட்சிகள் இல்லாத பாரதம் என்றாகிவிடும் போலிருக்கிறது. துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் ராஜ்யசபாவின் தலைவராக இருந்து மாநில கட்சி எம்பிக்கள் பேச அதிக நேரம் ஒதுக்குகிறார் என்பது மட்டுமே மாநில கட்சிகளுக்கு ஒரு சாதகமான அம்சம். ஈவேரா ஆதரவாளர்கள் ஓட்டு எனக்கு வேண்டாம், சீமான் வெளிப்படை. நாம் தமிழர் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் அக்கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் சென்னை திருவேற்காட்டில் நடந்தது. அதில் பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கிவயல் குற்றவாளிகளுக்கு தண்டனை, தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை பட்டியல் பிரிவில் இருந்து மாற்ற ஆதரவு உட்பட 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின் பொதுக்குழுவில் சீமான் பேசியதாவது: நாம் தமிழர் முன்னெடுக்கும் அரசியல் கோட்பாட்டை அறிந்து கொள்ளவே அரை நூற்றாண்டாகும். எல்லாமே ஈவேரா என்பது அவர்களது கோட்பாடு. இந்த நாட்டை திருடர் கூடமாக மாற்றி அதில் மக்களுக்கும் 1000 ரூபாய் பகிர்ந்தளிக்கிறது திராவிட திருட்டு கூட்டம். இந்த நிலத்தில் இருக்கும் கட்சிகளை ஒழித்து தூய ஆட்சியை உருவாக்க வேண்டும். தனித்து நின்று அங்கீகாரம் பெற்றோம். கடைசி நேரத்தில் நமக்கு சின்னத்தை ஒதுக்கினர். மக்கள் நம் சின்னத்தை தேடி 8.22% என 36 லட்சம் ஓட்டுகளை அளித்துள்ளனர். இவ்வளவு தூரம் நம்மை ஏற்றிவிட்டவர்கள் இன்னும் மீதி இருப்பதையும் நமக்கு தருவர். 2026 தேர்தலில் நம்மை ஆதரிப்பர். மடிக்கணினி, இலவச அரிசி, மோட்டார் பைக், கார், டிவி தருவோம் என அவர்கள் அறிவித்தால் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தருவேன் என நான் சொல்வேன். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். தேசத்தை நாசமாக்கியது இலவசம்தான். அது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவில்லை. நாம் தமிழர் ஆட்சியில் பஸ் கட்டணம் கிடையாது. சிறந்த கல்வியை வழங்குவோம். எல்லாமே ஈவேரா என்பவர்கள் யாரும் எனக்கு ஓட்டு போட வேண்டாம். என் இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவரும் எனக்கு பெரியார் என்பவர்களே ஓட்டு போடுங்கள். எத்தனை பெரியார் உள்ளனர் என ஜனவரி 3ஆம் தேதி சொல்ல போகிறேன். அன்று தற்போது அடையாளம் காட்டப்பட்டிருக்கும் ஈவேராவை அடக்கம் செய்துவிட்டுதான் வெளியேறுவேன். ஊழல், பசி, பட்டினி இல்லாத நாட்டை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வோம். நல்ல கல்வி, குடிக்க தண்ணீர், பயணிக்க நல்ல பாதை, நல்ல மருத்துவம், அரசு மருத்துவமனைகளில்தான் அனைவருக்கும் சிகிச்சை, அரசு அதிகாரிகளின் பிள்ளைகளும் அரசு பள்ளிகளில்தான் படிக்க வேண்டும் என சட்டத்தை இயற்ற வேண்டும். அப்படி செய்தால் நல்ல சமூகம் படைக்கப்படும். அதை நோக்கியே என் பயணம் இருக்கும். நான் அதிகாரத்திற்கு வந்த பின் பாலியல் குற்றம் நடந்தால் குற்றவாளிகளை உடனுக்குடன் கொன்று விடுவேன். நம் ஆட்சியில் பார்த்து போ, பெண்களை எதுவும் செய்து விடாதே என ஆண் பிள்ளைகளை பெற்றோர் அறிவுறுத்துவர். பெண் பிள்ளைகளுக்கு துப்பாக்கி சுடுதல் முதல் அனைத்து தற்காப்பு கலைகளும் கற்றுத் தருவேன். இந்துக்களை பாஜகவும் சிறுபான்மையினரை திமுகவும் அணி திரட்டுகின்றன. நாங்கள் தமிழர்களை ஒருங்கிணைக்கிறோம் என்று அவர் பேசினார். ஸ்ரீரங்கம் பகல்பத்து உற்சவம் முத்தங்கி அலங்காரத்தில் நம்பெருமாள். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பகல்பத்து உற்சவம் நடந்து வருகிறது. 9ஆம் நாளில் முத்துக்குறி பாசுரத்திற்கு ஏற்ப நம்பெருமாள் முத்து கிரீடம், முத்துக்கலிங்கு ஆபரணம், முத்தங்கி, மார்பில் மகாலட்சுமி பதக்கம், முத்து அபயஹஸ்தம், முத்து திருவடி, முத்து ஆபரணங்கள் அணிந்து காட்சியளித்தார்.
மூலஸ்தானத்திலிருந்து தங்கப்பல்லக்கில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து அர்ஜுன மண்டபத்தில் ஆழ்வார்களுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மாலை வரை அர்ஜுனன் மண்டபத்தில் காட்சியளிக்கும் நம்பெருமாள் இரவு 7 மணிக்கு மேல் மூலஸ்தானம் சென்றடைகிறார். நாளை 10ஆம் நாளில் நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் காட்சியளிப்பார். செவ்வாய் அதிகாலை 5:45 மணிக்கு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நடக்கவுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக படகுடன் 3 பேர் கைது. ராமநாதபுரம் மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஜோசப்புக்கு சொந்தமான படகையும் அதிலிருந்த 3 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைநகர் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றுள்ளனர். 3 பேரையும் படகுடன் யாழ்ப்பாணம் மீன்வள அதிகாரிகளிடம் ஒப்படைக்க இருப்பதாக இலங்கை கடற்படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.